நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவினுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2/6/2026 தான் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். சூரியனுக்கு 9 குரு வரும்போது வக்ரமாகும். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும். 5 to 9 வரைக்குமே அந்த வக்ரகதியாக தான் இருக்கும். சரி, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1 தேதி 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார். அங்கே ஒரு 27 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 11/11/2025 5/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கர நிலையிலே இருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த 5/12/2025 மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேர்ஸில் வரார். இப்படி கடகம் டு மிதுனம், மிதுனம் டு கடகம், இதுதான் அதிசாரம். அப்போ வக்ரம் 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆக்சுவலாக 11/3/2026 வரைக்குமே ஒரு 4 மந்த்து 120 நாட்கள் வக்ரகதியார். ஐப்பசி 1லிருந்து மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் வக்ரகதி ஆகியிருக்கார். பட் இதனால் என்ன நடக்க போகிறது? ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன். என்ன வருட கிரகங்கள் குரு பகவான், குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம். இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்ரம் பெறதுனால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது? இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது? நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா? இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம். வாங்க உள்ளுர பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி அதிசாரம் வக்ரம் பெறுகிறார். எப்பயுமே ஒரு லக்னமோ ராசியோ வலுப்பெற்றால் அந்த ஜாதகன் விழுந்தவுடன் ஓடுகிற குதிரை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உங்கள் ராசியாதிபதி அது 8ஆம் பாவகமோ 12ஆம் பாவமோ 6ஆம் பாவகமோ ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்னா அவர் எந்த வகையிலாவது தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்வார். பணம் சம்பாதிக்கிறான், நல்ல விதமாக சம்பாதிக்கிறானா கெட்டதாக சம்பாதிக்கிறானா, அவங்க கையில் பணம் புரளுதுப்பா, அவ்வளோதான். சில பேருக்கு நேர்மையான வழியில் பணம் வரும், சில பேருக்கு நேர்மையற்ற வழியில் வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய நுண்ணறிவுகள் கொண்டவர்கள், விஞ்ஞானிகள், அணு ஆராய்ச்சியாளர்கள், அப்போ உளவுத்துறையில் வேலை பார்க்குறவங்க, இந்த சிஐடி பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரலாறு படைக்க போகிறீங்க, ஒரு பெரிய சாதனை படைக்க போகிறீங்க, பெரிய கண்டுபிடிக்க போகிறீங்க, புதிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் பிடிக்கும். இந்த இளைஞர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல்லே தன்னுடைய திறமையை கொண்டு சிறு சிறு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த மாநில அரசுகளில் விருது வாங்குவாங்க. அதை மாநில அரசு அங்கீகாரம் செய்வாங்க. அந்த மாதிரி சூழல் இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்கும். அப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறத, அப்போ ஏற்கனவே இருக்கிற இன்னொருத்தருடைய பினாமி சொத்துக்கள் நம்ம பேரில் வர்றது, வேறு யாராவது ஒருத்தருடைய பணம் நம்மளுக்கு வர்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆமாம், பணத்துக்கு குறை இருக்காதுங்க, அதிர்ஷ்டத்துக்கு குறை இருக்காதுங்க. அப்போ நல்ல உங்களுடைய அறிவுத்தன்மை நிறைய வாய்ப்புகள் எல்லாமே வருங்க. உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆமாம், வயிறு சார்ந்த ரோகம் வரும், இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் யோகா, மெடிடேஷன், நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, இதெல்லாம் உங்கள் ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா திருமூலர் தான் சொல்லியிருக்கார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உடல் சரியாக இருந்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அந்த நல்லபடியாக இருக்கும். அது வரைக்கும் அந்த உடல் நலிஞ்சு போச்சுன்னா அந்த ஆன்மாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உடலை சரியாக பாதுகாக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்கரமாகிறார். கண்டிப்பாக அந்த பாவகத்தில் பாதிப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நீண்ட நாள் ஒரு வழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா,
தாயாரினுடைய வழியில் பிரச்சனை இருக்குது, தாயார் சொத்துக்களில் வில்லங்கம் பண்ணிடுச்சு, தாயார் சொத்துக்களை பிரிக்க முடியாமல் கிடக்குது, அப்போ என்னுடைய மனைவிக்கும் தாய்க்கும் பிரச்சனை இருக்குது, மாமியார் மருமக சண்டை இருக்குது, இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சுமூக தீர்வுகள் கிடைக்கும். நம்ம பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு கிடைக்கும், எல்லாமே செட்டில்மெண்ட் நடந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக அமையும். விடுபட்ட திருமணங்கள் நடக்கும், மணமேடை வரைக்கும் போய் நின்ன திருமணங்கள் நடக்கும். அப்போ ஏற்கனவே வம்படிப்பட்டு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் காதல், வேலை செய்கிற இடத்துல காதல் வரும். அப்போ உத்தியோகம் போகிற இடத்துல பெண் பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். 2 பேரும் சேர்ந்து உத்தியோகம் போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ கணவன் மனைவி சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழல் எல்லாம் கணக்கு போடுவீங்க. பிள்ளையால் எல்லாமே ஒற்றுமையான தம்பதிகளாக முதல்ல செயல்படுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட இனி அதை பேசி தீர்த்து சமாதானமாகி ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மன முறிவுகள் ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மனம் மாறி திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆமாம், ஏதோ ஒரு சங்கடத்தில் ஒரு பேச்சில் ஒரு சொன்னதுக்காக நாம் போயிட்டு கேஸு வம்பு வழக்கெலாம் போட்டுட்டோம், இன்றைக்கி அது வந்து சரியில்லைன்னு தோணுது அப்படின்னா இப்போவே போய் பேசிடுங்க, சமாதானம் ஆகிடுங்க, நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மனம் திருந்தி வாழுங்க. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுங்க. எதிர்காலம் நல்ல பேர் புகழோடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் கொடுக்குறார். ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு வெற்றியோ தோல்வியோ நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அந்த வெற்றி பெற்றால் அதை வைத்து கொண்டு தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம பயணிக்க போகிறோம். ஒரு தோல்வி பெற்றுட்டோம் அப்படின்னா அதை வைத்து கொண்டு தான் வாழ்க்கை முறை பயணிக்க போகிறோம். அப்போது ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் வழக்குகளிலிருந்து விடுதலை, விபத்துக்கள்லேருந்து விடுதலை. அப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய புகழ் பெயர் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. பயணம் வெற்றி அடைய போகுதுங்க. அப்போ இந்த நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, நெருப்பு துறையோடு சம்மந்தப்பட்டிருக்குங்க, இந்த உணவு தொழிலில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பெரிய மாற்றங்கள் வருது, ஏற்றங்கள் வருது. இந்த தனுசு ராசி நேயர்கள் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள், அதுவும் மேற்கு பார்த்த பெருமாள், இவங்களை நீங்கள் சேவார்த்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு பெருமாளுடைய மந்திரம், தாயாருடைய மந்திரத்தை நீங்கள் மனனம் பண்ணிட்டு ரீங்காரமாக ஒழிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அமோக வெற்றிகள். வாழ்க வாழ்க வாழ்க.